என்ன படிக்கிறாங்கக்கா? இந்த பையன் ஸ்கூல் போலியா? இருங்க, நல்லா போட்டிருக்கோம். ராஜேஷன் இருக்காரு இதே பகுதியில் இருக்காங்க. நாங்கள் உங்களோட இருக்கோம். நாளை மறுநாள் தொந்தரவு பண்ண விரும்பலை. எல்லாருமே சோகத்தில் இருக்கிறீங்க. நாளை மறுநாள் ராஜேஷனா நீங்கள் தலைவர்கள்லாம் வந்து எல்லா குடும்பத்துக்குமே தனித்தனியாக 1 லட்ச ரூபா காசோலை கொடுத்தாங்க. எல்லாம் வங்கி கணக்கு போயிடும். எனக்கு வந்து பணம் கொடுத்துருக்காங்க. எமர்ஜென்சி ஏதாச்சும் செலவு இருக்கும், அதெல்லாம் அதை பயன்படுத்தி அதுக்கப்புறம் ஒரு குடும்பத்துக்குமே மத்திய அரசுடைய திட்டங்களை கொண்டு வரணும். வீடு இல்லாதவங்களுக்கு மோடி வீடு. அதெல்லாம் நீங்கள் ஒரு குடும்பம் ஸ்டடி பண்ணி சொல்லணும். யாராச்சும் படிச்சிருக்காங்களா, வேலை இல்லாமல் இருக்காங்களா, படிக்க போகிறாங்களா, ஸ்காலர்ஷிப் தேவையா, தனித்தனியாக ஒரு குடும்பத்துக்கு நம்ம உதவி பண்ணிடலாம். குட்டி பார்த்து சரிங்களா? நாங்கள் இருக்கோங்கம்மா. முதல் கட்டமாக 4,000 உதவி பண்ணிட்டு ஒரு குடும்பமாக நாங்கள் படிச்சுட்டு ஒழிக்கணும் ஐயா. பாருங்க, நாங்களும் போராடிக்கிட்டே இருக்கோம். தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. போன ஆண்டு மறுபடியும் இந்த வருஷம். தைரியமா இருக்குமா? தைரியமா இருங்க. சரிங்க ஐயா, நாங்கள் உறுதியா பண்றோங்க ஐயா. என்னுடைய வேலை என்னன்னா, முதல் கட்டமா உங்களுக்கு ஒரு நிதி உதவி எமர்ஜென்சிக்கு தேவைப்படுது. ஒரு குடும்பம் ஒரு இடத்துல படிக்கிற குழந்தைங்க இருக்காங்க, ஒரு இடத்துல படிச்ச குழந்தைங்க இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வீட்டில் அவங்க என்ன கேட்டாங்க, வீடு கட்டி கொடுங்க, வீடே இல்லை. ஸோ ஒரு குடும்பம் ராஜேஷ் அண்ணன் நம்ம தலைவர்கள் வந்து ஒரு குடும்பமா மறுபடியும் உதவி செய்யணும். மத்திய அரசுடைய திட்டங்களை கொண்டு வரோம். சரிங்களா? காலையில உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவங்களே போன்ல என்கிட்ட பேசினாங்க. எல்லா குடும்பத்தையும் பார்த்துட்டு எனக்கு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. நான் எல்லாம் மேல சொல்லிடுறேன். ஒரு குடும்பத்துக்கு சரிங்களா? சரிங்க, நான் வந்துடுறேன். கொஞ்சம் நடவடிக்கை கண்டிப்பாங்க ஐயா. போராடுறோம். தைரியமா இருங்க. எங்க குடும்பம் மாதிரி தாங்க ஐயா. நீங்க நாங்க இருக்கிறோம். ஆமா இனி வர. ஆமாங்க எங்க துக்கத்துல நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க. அதுக்காக நான் கண்டிப்பா பிள்ளைங்களுக்கு பாதுகாக்கணும். நாங்க இருக்கிறோம் ஐயா. நீங்களும் பெரியவங்களா இருக்கிறீங்க. எல்லாத்தையும் சமாதானப்படுத்துங்க. பெண்கள் அதிகமா இருக்கிறாங்க. அம்மா நான் அம்மாட்ட சொன்னேன், நாங்க உங்களோட இருக்கோங்கம்மா. நீங்க மனைவி அம்மா கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? மனைவி இல்லைங்களா? குழந்தை மட்டும் பாத்துக்கிறீங்க? சிஸ்டர், நாளான்னைக்கு நாங்கள் வர்றோம். ஒரு 1 லட்ச ரூபா காசோலை ஆரம்ப கட்ட உதவி, அது குழந்தைக்கெல்லாம் பயன்படுத்திக்கங்க. நீங்கள் என்ன படித்து முடிச்சிருக்கிறீங்க? அதுக்கப்புறம் ராஜேஷ் ஒருத்தராக வந்து பாரு, பாப்பாக்கு நம்ம இது அரேஞ்ச் பண்ணி கொடுத்துலாம் ஜாப். நீங்கள் வீடு நல்லா எல்லாம் ஸ்டடி பண்ணி சொல்லுங்கள், நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். சரியா? சரி 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 சரிங்கம்மா. தைரியமா இருங்கம்மா. நீங்களாம் கொஞ்சம் சமாதானம் சொல்லுங்கள். அம்மாக்கு சமாதானம். நீங்க தான் இருக்கா? நீங்க தான் சமாதானம் சொல்லணும். ப்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து போங்க. கல் இருக்கு பாருங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணாமல் இருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் நடந்துருக்கு.
40 பேர் பற்றி கணக்கு சொல்றாங்க. 40 பேர் 22 பேர் தான் போஸ்ட் எத்தனை பேர் ஒரு 12 15 பேர் தண்ணி சொல்றாங்க. இப்போ 118 दूरी बना कर தள்ளாதீங்க கொடுக்குறாங்கண்ணே. கடைசி வீடு பார்த்துட்டு பத்திரிக்கை கடைசி வீடு அங்கே அரேஞ்ச் பண்ணிக்கலாங்கண்ணா பக்கத்தில். அந்த மாதிரி நீங்க அரேஞ்ச் பண்ணி நானே கோர்ட்டு கிட்ட பண்ணீங்கன்னா ஈஸியா போயிடணும். எல்லாத்தையும் சொல்லிடுங்க.